ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் திருப்பூர்லேருந்து வருகிறேன். வர்ற நேரம்னா அண்ணன் சொல்லுவாங்க, எப்போவுமே வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற கர்த்தர்ன்னு சொல்லி நீங்கள் அதை வந்து சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து எனக்கு பாப்பா வந்து கை குழந்தையாக இருக்கும்போது ஆண்டு சொல்லியிருக்காரு, உனக்கு நான் கட்டாத வீடை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி எனக்கு ஆண்டர் சொல்லியிருந்தார். 3 ரூமோடி தருவேன்னு சொல்லி ஆண்டர் பேசியிருந்தார். நான் அதை வந்து என் மனசில் நினைப்பேனே தவிர நான் அதை வாங்கணும், அந்த நம்ம அதை இது பண்ணதுக்கெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு தகுதி இல்லையே, எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நான் அதுக்காக நான் ஜெபம் கூட பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் நினையாத நேரத்தில் தேவன் வந்து என் மகா திருமணம் முடிந்து 3 மாதத்துக்குள்ளாகவே நான் என் கூட எப்பவுமே ஒரு சகோதரியை நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன். நாங்கள் 4-5 பேர் அதிகமாக வருவோம். அப்போ அந்த சகோதரிக்காக நாங்கள் வீடு பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு ஒரு வீடு பிடிச்சிருந்துச்சு. அப்போ எங்கள் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தான் அந்த பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் எனக்கு பிடிச்ச வீடே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஓனர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் லோன் போட்டு நான் உங்களுக்கு வீடு வாங்கி தர்றேம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசியிருந்தாங்க. ஆண்டவர் கிருபையினால் இந்த நாளில் லோன் போட்டு ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் ஒரு வீடை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் பெரிய சாட்சி நிறுத்தினார். நான் ஏப்ரல் மாதம் எங்கள் பாப்பாக்காக வந்திருந்தேன், +2 பாஸ் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கலக்கத்தோடு நான் ப்ரேயர் செல்லுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற மாதிரி அவள் +2 பாஸ். அவளே எதிர்பார்க்கல, எங்கள் குடும்பமும் நாங்கள் எதிர்பார்க்கல. +2 பாஸ் பண்ணவும் இன்றைக்கி டிப்ளமா நர்சிங் பண்ணிவிட்டு 7ஆம் தேதி வந்து ட்ரைனிங் போறா. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வாசிப்போமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசேயின் காலத்திலே அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அவர்கள் அடிமைகளாய் அந்த தேசத்தில் இருந்தார்கள். 430 வருஷங்கள், கிட்டத்தட்ட 4½ தலைமுறை காலங்கள் அவர்கள் கண்ணீரோடு கிடந்தார்கள். அவர்கள் அவமானத்தோடு வாழ்ந்தார்கள், அடிமைப்படுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொடூரமாய் நடத்தப்பட்டார்கள். ஆனால் ஒரு விடிவு காலம் கிடைக்காதா என்று அவர்கள் அழுது பரலோகத்தை நோக்கி முறையிட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் ஒடுக்கத்தை நான் கண்டேன் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியாகிய மோசேயை கூப்பிட்டு, என் ஜனங்களை விடுதலையாக்கும்படி உன்னை நான் எகிப்திற்கு அனுப்ப போகிறேன், நீ போய் என் ஜனங்களை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நலமும் விசாலமுமான ஒரு எதிர்காலத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு சமாதான தேசத்திலே என் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்து என்று சொல்லி அனுப்பின ஆண்டவர் அதே போல் அந்த காரியங்களை செய்தார். இன்றைக்கும் என்னிடத்தில் ஆண்டவர் அதைத்தான் சொல்லி அனுப்பினார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வந்திருக்கிற என் பிள்ளைகளை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் இந்த கொடுமைகளில் இருந்தும் கொடூரங்களில் இருந்தும் விடுதலையாக்கி இவர்களுக்காக நான் நியமித்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து கொடுத்து என்னிடத்தில் திரும்பி வர வேண்டும். அவரால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்று உங்களிடத்திலே நான் வந்து நிற்கிறேன். மோசே எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி புறப்பட்டு போனானோ, அதே போல அவரால் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்று உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பாவியாகிய ஸ்திரீ
அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய வேதனை. என்ன வேதனை? நான் ஊரெல்லாம் பாவம் செய்து என் ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிறேன். அநேக குடும்பங்களுக்கு நான் தீங்கு விளைவித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும், எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு நாள் சந்தித்தால் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு முடிவு வரும். மன அழுத்தம் நிறைந்தவளாக ஒரு நாள் இயேசுவை தேடி அவர் சாப்பிட போயிருந்த பரிசேயனுடைய வீட்டிலே வந்தாள். இயேசு சாப்பிடுவதற்காக போன இடத்திலே இயேசு அங்கே இருக்கிறதை குறித்து கேள்விப்பட்டு அந்த பாவியாகிய ஸ்திரீ, அவளுடைய பேரே அவளுடைய குணத்தை வைத்துதான் அந்த இடத்துல எழுதப்பட்ட பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இயேசுக்கு பின்னால வந்து நின்று அழுதுகிட்டே இருந்தாளாம். மனதில் எவ்வளவு பெரிய வேதனை, இருதயத்தில் ஒரு மன அழுத்தம் தாங்க முடியலை, ஒரு குற்ற உணர்வு. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும். எத்தனை நாட்கள் தான் இப்படி நான் வேதனையிலும் கண்ணீரிலும் அவமானத்திலும் பாவத்திலும் விழுந்து கிடப்பது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் இன்னைக்கு வந்தா எனக்கு விடிய காலம் கிடைக்கன்னு சொல்லி அவருக்கு பின்னால நின்று சிறிது நேரம் அழுது கொண்டே இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை வீட்டிற்கு அழைத்த பரிசேயன் பார்க்கிறான், இவள் ஊரறிந்த ஒரு பாவி, இவளை பத்தி இயேசுநாதர் என்ன சொல்றாரு பாப்பா, இவருக்கு தெரியுதா பாக்கன்னு சொல்லிட்டு இயேசுவாமியே செக் பண்றதுக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவ கொஞ்ச நேரம் பின்னால இருந்து அழுதுட்டு திடீரென இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்தாள். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தாள். அவருடைய பாதங்களை தண்ணீரினால் அல்ல, தன் கண்ணீரால் நனைத்தாள். அதன் பிறகு தன்னுடைய நீண்ட கூந்தலை எடுத்து இயேசுவின் பாதத்தை அப்படியே துடைத்தாள். கண்ணீர் விடுகிறது, கூந்தலால துடைக்கிறாள். கையில தனக்கு ஒரு புதிய எதிர்காலம், நறுமணம் வீசுகிற ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அடையாளமாக வரும் பொழுதே விலையுயர்ந்த பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி விட்டு அந்த பரிமள தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். ஊற்றினதற்கு பிறகு ஆண்டவரை பார்க்கிறாள். ஆண்டவர் சொன்னார், நீ மிகவும் அன்பு கூர்ந்தாயே என்று சொல்லுகிறார். பரிசேயன் நின்றுட்டு பார்க்கிறான், இயேசுநாதர் இவளை குறித்து என்ன சொல்றாரு பார்க்கலாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் வந்ததிலிருந்து நீயோ எனக்கு பாதங்களை கழுக தண்ணி கொடுக்கல, ஆனால் இவளோ என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய கண்ணீரினால் என்னுடைய பாதங்களை நனைத்து ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். உன்னை கம்பேர் பண்ணும்போது இவள் எவ்வளவோ மேல் என்று சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி, உன்னை நான் ஏத்துக்கிட்ட மகளே, உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கெல்லாம் முடிவு வந்துருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து, நீ இவ்வளவு அதிகமாய் என்னில் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அவளுடைய குற்ற உணர்வு நீங்கி அவளுடைய மன அழுத்தம் நீங்கி சந்தோஷமாக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து அந்த இடத்திலிருந்து இயேசு அனுப்பினார். அவள் வரும் பொழுது மன அழுத்தத்தோடு வந்தாள், டிப்ரெஷன்ல வந்தா, மனவேதனையில வந்தா. ஆனால் திரும்பி போகும் பொழுது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிம்மதியோடு கூட அவள் புறப்பட்டு போனாள். அவருடைய எதிர்காலம் அதன் பிறகு பிரகாசமாய் மாறினது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் ஒருவேளை நீங்களும் ஆண்டவருடைய பாதப்படியில் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன், உமக்கு அருகாமையில் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லைப்பா, ஆனாலும் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் வந்திருக்கிறேன், இருக்கிற இந்த பரிசுத்தத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி ஒரு தாய் ஓடுகிறாள். எதற்காக ஓடுகிறாள் தெரியுமா? பயங்கர கடன் பாரம், சுமக்க முடியாத கடன். அந்த கடன் பாரத்தில் அவருடைய புருஷன் இறந்து போய்விட்டார். அவர் இறந்துட்டார், ஆனால் அவர் வாங்கின கடன்கள் எல்லாம் தன்னுடைய தோளுக்கு மேலே அப்படியே இருக்கிறது. தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகள், குழந்தைகள், அந்த குழந்தைகள் மேலே, மனைவி மேலே அந்த கடன்களை போட்டுட்டு அந்த புண்ணியமாக போய் சேர்ந்துட்டார். கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து இந்த தாயிடத்தில் காசு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நானே புருஷனை இழந்த துக்கத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் எங்கேருந்து பணம் எடுக்க, எனக்கு வேறு வருமானமே இல்லை. அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? பணம் கொடுத்தா கொடு, இல்லைன்னா அடுத்த முறை நான் வரும்போது
உன்னுடைய 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையாக கொடுத்து அந்த கடனை நீ தீர்த்துக்கொள் என்று சொல்லி கடினமாக பேசிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த தாய் தன்னுடைய புருஷன் பட்ட கடனுக்காக 2 பிள்ளைகளை ஈடாக கொடுக்க முடியும்? தன் ஜீவனை கூட கொடுப்பாள். ஆனால் பிள்ளையை போய் கடனுக்காக விற்கிற தாயை நீங்கள் பார்க்க முடியாது. பயங்கரமான மனவேதனை, மன அழுத்தம். ஆண்டவரே, வேற எதை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன். என்னிடத்தில் கொடுப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லையே, என் பிள்ளையை அல்லவா அவர்கள் கேட்கிறார்கள். மனவேதனையிலே அவள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்திலே பேசினார். கர்மேல் பர்வதத்திலே நான் உனக்காக ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறேன். நீ போ, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு உனக்கு அறிவிக்கப்படும். இருதயத்திலே வேதனை. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியாக கர்மேல் பர்வதத்திலே எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி ஓடுகிறாள். அவ போய் சொன்ன காரியம், என் புருஷன் இறந்துட்டாரியா, உங்களுக்கு தெரியும். என் புருஷன் பட்ட கடனுக்காக 2 பிள்ளைகளை தூக்கிட்டு போறதுக்கு கடன்காரன் வந்து நித்தமும் என்னுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். என்னுடைய இருதயம் கொந்தளிக்கிற நிலைமையிலே நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு விடிவு காலத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளை நான் இழக்க தயாராயில்லை. அதை கேட்ட பொழுது அவனுடைய இருதயம் உடைந்து போனது. அவன் கேட்டான், சரிம்மா, உன்கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அவதான் என்னுடைய மொத்த சொத்தே. என் பிள்ளைகளுக்கு ஆகாரத்துக்கு விட்டு சமைக்கிறதுக்கு ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, டோட்டல் சொத்தே எனக்கு அவ்வளவுதான் இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது தீர்க்கதரிசி சொன்னார், நீ நேர வீட்டுக்கு போ, உங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா காலி பானைகள் எல்லாத்தையும் வாங்கி ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு உன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அந்த அறை கதவை சாத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார், ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அனுப்பினாள். அவள் நேர போய் தன்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா குடங்கள், காலி குடங்கள், யார் யார் வீட்டில் இருந்தோ எல்லாத்தையும் ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து உள்ள கொண்டு போயிட்டு கதவை சாத்தி, ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு வழி, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. எல்லா சோர்ஸ் முடிந்து போன நிலைமையில எனக்காக ஒரு சோர்ஸ் இருக்கிறது, எனக்காக ஒரு வழி இருக்கிறது, நானே வழி என்று சொன்ன ஆண்டவராகிய நீர்தான். நான் உம்மை நம்பி இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருந்த ஒரு குடத்தில் இந்த கொஞ்சம் எண்ணெயை தூக்கி ஒவ்வொரு குடமா ஊத்த ஆரம்பிச்சான். ஒவ்வொரு குடமும் நிரம்ப 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 மேலும் மேலும் அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருந்தது. எல்லா காலி பானைகளையும் நிரப்பி முடித்ததற்கு பிறகு இன்னும் இந்த பானையில எண்ணெய் இருக்குது. பிள்ளைகளிடத்துல கேட்கிறா, வேற ஏதாவது காலி பானை குடம் எதுவுமே இல்லையா? அவங்க சொன்னாங்க, அம்மா, நம்ம ஊர்லயே இனி காலி பாத்திரம் இல்லை, எல்லா காலி பாத்திரமும் நம்ம வீட்டுல தான் இருக்கு, எல்லாம் நிரம்பிருச்சுன்னு உடனே அந்த எண்ணெய் ஊறினது நின்று போய்விட்டது. மறுபடியும் தீர்க்கதரிசி இடத்திலே ஓடுகிறாள். முதலே போகும் பொழுது அவள் மனவேதனையோடு, மன அழுத்தத்தோடு, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க முடியாத நிலைமையில இந்த கடனுக்கு ஈடாக என் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய்விடுவார்களோ என்கிற மனவேதனையிலே ஓடினாள். ஆனால் 2வது நாள் அவள் ஓடும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லும்படியாக ஓடினாள், சாட்சி சொல்லும்படியாக ஓடினாள். அப்பொழுது தீர்க்கதரிசி சொன்னார், நீ நேர போய் அந்த குடங்களில் இருக்கிற எல்லா எண்ணெயை எடுத்து விற்று கடன்களை அடைத்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழுங்கள், மீந்ததை கொண்டு உன் பிள்ளைகளை நீ போஷித்துக்கொள் என்று சொன்னபோது அவள் சந்தோஷமாய் வந்து எல்லா கடன்களையும் அடைச்சி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அளவில் நிகர எடுத்தாள். மிச்சம் எடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளையே, சுமக்க முடியாத கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளையே, நாளைக்கு கடன்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேனோ, எத்தனை நாள் தான் மாற்றி 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 சொல்லுங்க. என் கடன்காரனை இப்படி தானே என்ன கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், என் மனைவியை தப்பா பேசுறானே, என் பிள்ளைகளை தப்பா பேசுறானே, நான் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாததுனால தானே என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க என்றெல்லாம் சொல்லி மனவேதனையோடு நீ வந்திருப்பாயானால் இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற நாள். உன்னுடைய எல்லா கடன்களை அடைத்து ஆண்டவர் உனக்கு மிச்சம் எடுக்கும்படி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வான். ஒரு முறை ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ நான் கேட்டேன்,
சரிண்ணே, இவ்வளவு அவசரமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு அப்படி தலை போகிற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்ன காரியம் எனக்கு ஆச்சரியமாயிட்டு. எனக்கு பணம் கொடுத்த ஃபைனான்சியரு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அதாவது இவர் ஒருத்தர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிறாரு, பணம் திருப்பி கட்ட முடியலை, அதனால் ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணால் இவர் ஃபோனை எடுக்கிறதில்ல. இந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணார், ஒரு நாள் இன்னொரு நம்பர்லேருந்து அடித்த உடனே ஃபோன் எடுத்துட்டார். ஏன்னா ஃபைனான்சியரில் வேறு யாரோ கஸ்டமர் அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அம்பத்தூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற ஒரு ஓனருக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை. அப்போ இன்னொரு நம்பர்லேருந்து அடித்த உடனே ஃபைனான்சியர் அடித்த உடனே இவர் ஃபோனை எடுத்துட்டார். எடுத்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஃபைனான்சியர் சத்தம் கேட்ட உடனே. அப்போ அந்த ஃபைனான்சியர் சொன்னாராம், நான் பணம் கேட்டு தொல்லை பண்ணுவேன், நீ ஃபோன் எடுக்க மாட்டேன்ற, இதுக்கு மேலே நான் உன்னை பணமே கேட்க மாட்டேன், நீயா பணம் கொண்டு தரதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னாராம். அப்போ இந்த ஃபேக்ட்ரி ஓனர் கேட்டாராம், அப்படி என்னையா வழி, முடிஞ்சால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிருன்னா யாரையாவது கையை காலை பிடிச்சி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை போய் பாரு, எனக்கு தெரியும் நீ அந்த தேவ மனுஷனை போய் பார்த்தீன்னா அந்த தேவ மனுஷன் மூலமாக உனக்கு ஒரு வார்த்தை வரும், ஒரு ஃபைனான்சியர் சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீ நடந்தீன்னா உன்னுடைய எல்லா கஷ்ட காலங்களுக்கு முடிவு வரும், நீ போ அப்படின்னாரு. எனக்கே ஆச்சரியம். ஒரு ஃபைனான்சியர் ரெகுலராக டிவி பார்த்துட்டு கடங்காரன்ட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னாருன்னா எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் சொல்றாரு, நீ அவரிடத்துல போ, ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, அந்த வார்த்தையை பிடிச்சி நீ வியாபாரம் பண்ணியா, உன் வியாபாரம் நல்லா இருக்கும், நீ தானா பணத்தை தேடி கொண்டு வருவ, நான் இனி உனக்கு ஃபோனே பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் வந்தார், சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் சொன்னார், சில காரியங்களை இப்படி 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 பண்ணணும், இப்படி பண்ணினா சரியாகன்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகளை கொடுத்து அனுப்பினார். நொடிந்து போன தொழில் மறுபடியும் தொழிற்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அந்த ஃபைனான்சியர் என்ன நம்பிக்கையோடு நீ தேடி கொண்டு வந்து பணம் கொடுப்போம் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னாரோ, அதே போல் சில மாதங்களுக்குள்ளால் அந்த பணங்களை எல்லாம் கொண்டு கொடுக்க அப்படியே வியாபாரத்தில் ஒரு பெரிய விருத்தி ஆண்டவர் கொடுத்து நிறைய ஆர்டர்ஸ் கிழக்கிலேருந்து மேற்கிலேருந்து வடக்குலேருந்து தெற்குலேருந்து. அவர் சொல்கிறாரு, இப்போல்லாம் எனக்கு ஆர்டர் முடியலை, நீங்கள் பக்கத்து கம்பெனி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் அவ்வளவு ஆர்டர்ஸ் பெரிய பெரிய கம்பெனிகள்லேருந்து வருகிறது. எப்பொழுது வந்தது தெரியுமா? அவன் ஒரு நாள் மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார். அவர் தேடி வந்தது ஸ்டீஃபனை அல்ல, ஆண்டவரை தேடி வந்தார். ஏன்னா நான் வர்ற யாருக்குமே என் மனசுலேருந்து வர ஆலோசனை கொடுக்கறதில்லை, எல்லாருக்கும் மெடிசின் இதுலேருந்து தான் கொடுப்பேன். ஆமென். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், அதன் பிறகு அந்த வார்த்தை மனு உருவாகும். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உனக்கு மன அழுத்தம் எதுனால வந்திருந்தாலும் சரி, எந்த காரணத்தினால வந்தாலும் சரி, எந்த வழியில் வந்திருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சி நீங்கள் சொல்லணும், எனக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் மட்டும்தான் வழின்னு சொல்லி பாருங்க, அங்கே ஒரு வழி பிறக்கும். ஆமென். அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி வேற வழி இல்லை, பிள்ளையை வேணா கொண்டு போன்னு சொல்லிட்டு பிள்ளையை அனுப்பவில்லை. அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆவிக்குரிய முயற்சி, ஸ்பிரிச்சுவல் அட்டெம்ப்ட் என்று ஒன்று சொல்லுவார்கள். இந்த ஆவிக்குரிய முயற்சி அவள் எடுத்தாள். அந்த ஆவிக்குரிய முயற்சியை யார் ஆனர் பண்ணுவான்னா, நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசு. நீங்கள் போய் சரண்டர் ஆயிடணும், வழியே இல்லைப்பா, நீங்கள் தான், இதிலிருந்து யாராலே என்ன விடுதலை பண்ண முடியாது. நீங்கள் மனசு வச்சா ஒரு செகண்டில் இதிலிருந்து நான் விடுதலை வாங்க முடியும். நீங்கள் தலையிட்டா தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல எனக்கு வேதனை கொடுக்கிற மனுஷனுடைய இருதயத்தை நீர் திருப்ப முடியும். எனக்கு எதிர்முறையாயிருக்கிற மனுஷனுடைய இருதயத்தை நீர் திருப்ப முடியும். நீதிபதியுடைய இருதயத்தை திருப்ப முடியும். நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிற அந்த சம்பவத்தை ஆண்டவரிடத்துல இறக்கி வச்சிருங்க. வருத்தப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாரும் என்கிட்ட வாங்க, என்கிட்ட இறக்கி வச்சிருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு இறக்கி வச்சிருந்தேன், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் சுமக்க மாட்டேன், போதும் ஆண்டவரே, என்னால் முடியலை ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று தோளோட தோள் கொடுத்து உங்களை தூக்கி விடுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்தீர். இப்பொழுது கரத்தினால் நிறைவேற்றும்படிக்கு உம்முடைய தேவ தூதர்களை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள்,
உங்கள் வழக்குகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், உங்களுடைய வியாதிகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று சொன்னீரே. முதலாவது என்னுடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் பிள்ளைகள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் மனம் இறங்கும். சில தாய் தகப்பன்மார்களை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். வெளி தேசத்திற்கு பிள்ளைகளை படிப்பதற்கு அனுப்பினேன். பிள்ளைகள் காலங்களை விரயம் பண்ணி எந்த நோக்கத்தோடு பிள்ளைகளை அனுப்பினேனோ அதற்கு எதிர்மாறாக காரியங்கள் நடந்து விட்டது. என் பிள்ளை இன்றைக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறானே. போறது வரைக்கும் என் பிள்ளை நல்லாதானே இருந்தான், என் பிள்ளைய நல்லாதானே அனுப்புனேன், அங்க என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, என் பிள்ளை வித்தியாசமா பேசுறானே, என் பிள்ளை கோவப்படுறானேன்னு சொல்லி சில தாய் தகப்பன்மார்கள் கண்ணீர் வடிக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளையுடைய பிரச்சனை இன்னைக்கு சொல்லி ஐயா எப்படியாவது ஒரு வார்த்தை வெளிப்பாடு சொல்லி எனக்கு ஒரு ஆறுதல் தர வேண்டும் என்று சில தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோடு நிற்கிறீர்கள். என் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரை நம்பி உன் பிள்ளையை அனுப்பினாய் அல்லவா, அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையிடத்திலே காணப்படுகிற புத்தி பேதலிப்பின் ஆவியை ஆண்டவர் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. முரட்டாட்டத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றி அடுத்து உன் பிள்ளை போன் பண்ணும் பொழுது இயல்பாக இனிமையாக சாந்தமாக பேசுகிறதை அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்கள் காணும். நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்தது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கோர்ட்டு கேசுகளுக்கு விடிவு காலத்தை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா வியாதிகளை குணமாக்கி தெய்வீக சுகத்தை கொடுத்து என் பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவீராக. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.